இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கனை தேடி நம்ம போக வேண்டாம், ஸ்ரீரங்கன் நம்மளை தேடி வருவார். அப்படி என்ன, இந்த ஒரே ஒரு பாசுரம் நம்ம சொன்னால் போதும், வீடுதோறும் ஸ்ரீரங்கன் நம்மளை பார்ப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான பாசுரத்தை நாம் எல்லோரும் செவித்தோம் என்றால் நம்ம வீட்டுக்கு ரெங்கன் வருவார், நமக்கு அருள் புரிவார். பெரியாளருடைய பாசுரம் அது. நாரதர் ஒரு முறை ஒரு ஆமையை போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆமை, என்னையே நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அழகா என்னை போல கங்கையாத்துக்கு போனீங்கன்னா பல ஆமைகள் இருக்குது, அங்கே கங்கையை நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாரு ஆமை. உடனே ஆமையை கடந்து கங்கையாத்துக்கு போகிறார் நம்ம நாரதர். அந்த நாரத மகரிஷி போன உடனே கங்கையை நமஸ்காரம் பண்ணுகிறார். கங்கையார் சொல்லுகிறது, என்னையே நமஸ்கரிக்கிறீர்கள், என்னை போல பல கங்கையாறுகள் கடலில் கலக்கின்றன, ஆகவே கடலை போய் துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி, இதை விட கடல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நாரதன் மகரிஷி கடலுக்கு போகிறாரு. கடலே நமஸ்காரம் பண்ணுகிறார். கடல் சொல்லுகிறது, என்னையே நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பூமியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த பூமியை போய் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஓ, இதை விட அப்படின்னா பூமி தான் சிறப்பு வாய்ந்தது போல் அப்படின்னு நாரதன் மகரிஷி பூமியை போய் வணங்குறாரு. அந்த பூமியை வணங்கும் போது தான் பூமி சொல்லுது, என்னையா வணங்குறீங்க? நல்லா மழை பெய்யணும்னா மலைத்தொடர்களால் தான் முடியும், அவைகளால் தான் இந்த பூமி செழித்து வருது, அதனால் நீங்கள் மலைத்தொடர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிடுது. உடனே மலைத்தொடரை போய் நாரதர் மகரிஷி நமஸ்காரம் பண்ணுகிறார். மலைத்தொடர்கள் சொல்லிச்சான், வாருங்கள் மகரிஷியே, நான் ஒன்றும் அவ்வளவு பெரியவர் கிடையாது, நம்ம எல்லாம் படைத்த நான்முகனை பிரமனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பிரமாவட்ட போன உடனே பிரமாவை நமஸ்காரம் பண்ணாராம் நாரதர். பிரமா சொன்னாராம், அதெல்லாம் கிடையாதப்பா, என்னையா நமஸ்காரம் பண்ணுற? ரிக் யஜு சாமம் அதர்வன, இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நீ நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே 4 வேதங்களையும் நாரதர் மகரிஷி நமஸ்காரம் பண்ணாராம். வேதங்கள் சொல்லிச்சான், என்னையே நமஸ்காரம் பண்ணுறீங்க, எங்களெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அக்னியை போய் வணங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அக்னியை போய் வணங்குறாரா. இந்த அக்னியை போய் நீங்கள் வணங்குறதுல என்ன அவ்வளோ பெருசு? நான் அவ்வளோ பெருசு கிடையாது. ஹோமம் பண்ணினாலும் அதற்குரிய பலனை கொடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிறார். அதான் சொல்கிறாரு, ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அறிவறைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கனாய் தானுமானாய் சேமமுடைய நாரதனார் சென்று சென்று துதிச்சிறந்த கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புகழ் குளரும் புனல் அரங்கமே அப்படிங்கிறார். இந்த ஒரு பாசுரம் போதுங்க, ஸ்ரீரங்கன் நம்ம வீட்டுக்கு வருவார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.